இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கறி பரோட்டா பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கோழிக்கறி பிரியாணி பார்த்துருப்போம், மட்டன் பிரியாணி பார்த்துருப்போம். ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம்னு பார்த்து தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பரோட்டா பிரியாணி வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம வந்து தடப்படலாம் இன்றைக்கி செய்ய போகிறோம், வேறு லெவல் செய்ய போகிறோம். ஸோ எல்லாருமே நம்ம வந்து ஒரு இதாக தான் வந்திருக்கோம் எல்லாருமே. ஸோ இன்றைக்கி தான் வேறு லெவல் பண்ண வரோம். வாங்க பார்க்கலாம், வாங்க எப்படி செய்யறது, பரோட்டா பிரியாணி செய்து போய் பார்க்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்படி செய்யலாம் எப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். வாங்க வீடியோவில் தொடச்சா பாருங்கள். தம்பி காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு. காலேஜ் ஏன்னா போயிட்டு அதுலையே இப்போ வந்து நம்ம வந்து செடி வச்சுக்கலாம். ஏன்னா சட்டி காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 500 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா நம்ம வந்து நல்லா மசிற வரைக்கும் நம்ம வளர்த்து விட்டுக்கணும். நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கி வந்ததுன்னா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நம்ம வந்து பொடி பொடியாக எடுத்துருக்கோம். அப்போ தான் சீக்கிரமாக நம்ம வந்து மசிக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வதங்கி வரும். அதனால் வந்து உப்பு சேர்த்துக்கலாம், லைட்டாக சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கினே இருக்கணும். இறக்குமதி செய்யறாங்க. பீகார்லேருந்து இங்கே வந்துருக்கிறோம். காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு. காலேஜ் போன ஃபர்ஸ்ட் நாள் படிடானா பொண்ணுங்க எத்தனை வந்துருக்குன்னு எண்ணி பார்க்குறான் பாயவா. கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேறு. அதுவும் ஃபீல் பண்ணுறான் பொண்ணுங்களே இல்லைன்னு வேற. கீபோர்டு எப்படி யூஸ் பண்ணலான்னு தெரியல, கனெக்ட் பண்ணுறான்பா. கணக்கு பண்ணுறாரு. கணக்கு இல்லை பேச கொஞ்சம் காமி பார்த்தாலே காமிப்பா, அப்படி காமிப்பா, பேச கொஞ்சம் காமி மக்களுக்கு காமிச்சிரு. நீங்களும் யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தம்பியா மாதிரி போய் பொண்ணுங்களை பார்க்காம கீபோர்டு எப்படி யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு. தலைவர் வந்து எனி டைம் இன்ஸ்டாவில் மூழ்கிறாரு. எனி டைம். இவரும் மட்டும் சாதாரண ஆள் கிடையாது. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா புலி தான். அவர் இன்ஸ்டா புலி. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாரு. எனி டைம் சேட்ல தான் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா சேட்டிங்லேயே லவ் பண்ணுறாரு போல. லவ் பண்ணி 10 மேலே வச்சுக்கிறாரு. பாக்கத்துக்கு பார்த்தா சூரப்புலி எப்படி பாக்கத்துக்கு பச்சை குழந்த மாதிரியே இருக்காரு. ஆனா கேடி வேலை செய்யறாரு. சாதாரண இல்ல, பீகார்ல இருந்து இறக்குமதி செஞ்சிருக்கோம். ஒரே அதுக்கு மேல நீங்க சொல்லவே தேவையில்ல. இந்த புளிய நல்லவன் சொல்லிப்பாரு. ஆனா நல்லவன் கிடையாது. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஓடின்னு தான் இருக்குது. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல போன் பேசுவாரு. நைட்டு பார்த்தீங்கன்னா 12-1 மணி வரைக்கும் பேசுவாரு. பேசுவாரு. போட்டு தள்ளுவாரு. பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தம் இறக்கலாம்.
வேற லெவலில் வந்து பரோட்டா ரெடி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. வேற லெவலில் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க வேற லெவல். பாருங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க பரோட்டா பிரியாணி. நாங்கள் புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வேற லெவலில் செஞ்சுருக்கோம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க. சரிங்களா? இப்போ போதும். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவோம். டேஸ்ட் பார்த்துட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கிராமத்து சமையல் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நம்ம சேனலை ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவு எப்போவுமே எனக்கு தேவைப்படுது. வாங்க சாப்பிடலாம், வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை வந்து டெய்லியும் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து இணைஞ்சிட்டே இருங்க. வாங்க நம்ம வந்து சாப்பிட்லாம் போயிட்டு. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு taste டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இந்த வராரு சூரப்புலி வராரு. அவருக்கு சூரப்புலியா இல்லை வேற என்ன புலியா, குடிச்ச புலியா? எப்படிப்பா இருக்கு? வேற லெவலில் இருக்குது தலைவரே. பாரு தலைவரே, பார்த்தாலே எச்சி வருது. பயங்கரமாக இருக்குது. வேற லெவலா? சரி வாங்க, பசிக்குது, சாப்பிட போலாம். பசிக்குதா? சரி வாங்க தூக்கியாங்க. டைம் ஆயிடுச்சு, சாப்பிட டைம் ஓவர். வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் கறி பார்த்தீங்கன்னா எப்படி பத்தமாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பரோட்டா பாருங்க. பரோட்டாவும் அவ்வளோ அருமையாக வந்து இதே நல்ல இந்த அடி கிரேவியில் ஊறி கரெக்டாக இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டுங்க. வேற லெவல். அருமை. சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. பாருங்க வேற லெவலாக இருக்குது. வேற ஏதாவது சூப்பராக இருக்கும். அந்த போட்ட மசாலா எல்லாம் போட்டதுக்கு நல்லா அருமையாக இருக்கு. அருமையாக வேற லெவலில் இருக்குது. மசாலா எல்லாம் அதில் கலந்து செம்மையாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். வேற லெவலில் இருக்கும். ஒரு சுவையான பரோட்டா சிக்கன் பிரியாணி ரெடி. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கிராமத்து சமையல் சேனலில். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.